இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஈரான் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது. 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், மிசில் மூலமாக இந்த தாக்குதல் நடந்தது. ஏன் இந்த திடீர் தாக்குதல்? இது எதற்காக நடந்தது? ஏன்னா இதற்கு முன்பும் பல தாக்குதல்கள் நடந்திருந்தாலும் இப்பொழுதுதான் ஈரான் நேரடியாக இஸ்ரேலை தாக்குகிறது. ஈரான் தேசத்தில் இருந்தே இந்த ஏவுகணைகள் பறந்து வந்து இஸ்ரேல் மேலே விழுது. அப்போ இது 2 நாடுகளுக்கு இடைப்பட்ட ஒரு யுத்தமாக பார்க்கப்படுகிறது. ஏன் இந்த தாக்குதல்? இந்த மாதம் ஏப்ரல் 1ஆம் தேதி இஸ்ரேல் விமானப்படை சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் ஈரான் தூதரகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தை தாக்குகிறது. இந்த கட்டிடத்தில் ஈரான் தேசத்தை சேர்ந்த மிக முக்கியமான உயர் அதிகாரிகள் கொல்லப்படுறாங்க. இந்த தாக்குதலில் 7 இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதுலேயும் 3 பேர் மிக முக்கியமான உயர்மட்ட அதிகாரிகள். இப்படி ஈரானுடைய உயர்மட்ட இராணுவ அதிகாரிகளை இஸ்ரேல் விமானப்படை தாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக ஈரான் திருப்பி அடிக்கத்தானே செய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஏன் இஸ்ரேல் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உள்ளே போய் இந்த ஈரான் அதிகாரிகளை கொல்ல வேண்டும்? முதலாவது, ஈரானுடைய இந்த உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் சிரியாவில் போய் ரகசியமாக என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த சிரியா, ஈராக், லெபனான் இந்த தேசங்கள் எல்லாமே பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்திருக்கு. இங்கெல்லாம் வலுவான அரசாங்கமோ தலைவர்களோ கிடையாது. அதிலும் குறிப்பாக சிரியா, ஈராக் இந்த தேசங்கள் அழிந்து போன தேசங்களை போல இருக்குது. உள்நாட்டு யுத்தங்களால் சீர்குலைந்து போயிருக்கு. இந்த சூழலை ஈரான் பயன்படுத்தி கொண்டு பல தீவிரவாத அமைப்புகளை உருவாக்குறாங்க. அல்லது தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆயுதம், பணம் இதெல்லாம் கொடுத்து இவர்கள் மூலமாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துகிறாங்க. இங்கே சிரியாவில் கொல்லப்பட்ட ஈரான் இராணுவ அதிகாரிகள் இந்த காரியத்தை தான் செய்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் அங்கே பல தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆயுதங்களையும் பணத்தையும் கொடுத்து இவர்கள் மிலிட்ரி அட்வைசராக இருந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இவர்கள் மூலமாக இஸ்ரேலுக்கு எதிராக பல தாக்குதல்கள் நடத்துகிறாங்க. இப்படி தான் போன வருடம் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியது இல்லையா? அந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு பின்னாலேயும் ஈரான் தான் இருக்குது. இப்படி ஹமாஸ் மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதலை இஸ்ரேல் மேலே நடத்தியதால் தான் இன்றைக்கு வரைக்கும் அங்கே காசாவில் யுத்தம் நடந்துகிட்ருக்கு. 1200 பேருக்கு மேலே இஸ்ரேல் மக்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள் என்று இஸ்ரேல் ஹமாஸுக்கு எதிராக யுத்தத்தை ஆரம்பித்தாங்க. அது இன்றைக்கு வரைக்கும் மிக மோசமான யுத்தமாக போயிட்டுருக்கு. இதே நேரத்தில் ஹிஸ்புல்லாவும் லெபனானில் இருந்து இஸ்ரேலை தாக்கி கொண்டே தான் இருக்குது. ஈரானும் பல வகைகளில் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் இருக்குது. அதனால தான் இந்த தாக்குதல்களை திட்டமிட்டு நடத்திய ஈரான் இராணுவ தலைவர்களை பழி வாங்க வேண்டும் என்று தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியது. இந்த ஹமாஸ் தீவிரவாத தாக்குதல்களுக்கு பின்னால் இருந்த மிக முக்கியமானவர் ஈரானுடைய பிரிகேடியர் ஜெனரல் ஜகேடி என்பவர். இவரை தான் இந்த தாக்குதல்களில் கொன்னாங்க. ஹமாஸுடைய மிலிட்ரி விங் குவாசம் பிரிகேடு இந்த தகவலை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 7 ஹமாஸுடைய தீவிரவாத தாக்குதலை திட்டமிட்டு கொடுத்த மிக முக்கியமான தலைவர் ஈரானுடைய பிரிகேடியர் ஜெனரல் சகேடி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக இப்படித்தான் ஈரான் இந்த மத்திய கிழக்கு பகுதி முழுவதுமே பல தேசங்களுக்கு எதிரான காரியங்களை இப்படி தீவிரவாத அமைப்புகள் மூலமாக நடத்திக்கிட்டு இருக்கு. நேரடி யுத்தம் இல்லாமல் இதை ப்ராக்ஸி வார்னு சொல்லுவாங்க. இப்படி ஈரான் இந்த மத்திய கிழக்கு பகுதியில் தான் ஒரு தலைவனாகணும் அப்படின்னு விரும்புது. ஈரானுக்கு எதிரநிலை இருக்கக்கூடிய தேசங்களுக்கு எதிராக இப்படி மறைமுக யுத்தங்களை செய்து இதற்காக ஏராளமான பணத்தை செலவழிக்குது, ஆயுதங்களை கொடுக்குது, பயிற்சி கொடுக்குது. இப்படி இந்த தீவிரவாத குழுக்களை தயார்படுத்தி அவர்களை வைத்து தாக்குதல் நடத்துது. இப்படி தான் சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மூலமாக தாக்குதல் நடத்துது. ஏமன்லேயே இது ஒரு பெரிய உள்நாட்டு யுத்தமாக நடந்துகிட்டு இருக்கு. சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது. இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ நிலையங்களுக்கு எதிராகவும் தீவிரவாதிகள் மூலமாக பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இப்படி இந்த பிராந்தியம் முழுவதும் தீவிரவாத செயல்களை, சதி செயல்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஈரானுடைய மிக முக்கியமான ஜெனரலாக இருந்த குவாசம் சுலைமானியை அமெரிக்கா ட்ரோன் தாக்குதல் மூலமாக கொன்றது. ஏன்னா இவர் பல தீவிரவாத தாக்குதல்களுக்கு காரணமாக இருந்தார், பல சதி செயல்களுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டார். அமெரிக்கா இவரை தாக்குதல் நடத்தி கொன்ற போதும் இவர் ஈராக்கில் தான் இருந்தார். இப்படி ஈரானுடைய இராணுவ அதிகாரிகள்
இந்த சிரியா ஈராக்கில் இருந்து கொண்டு அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக சவுதி அரேபியாவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அதனால தான் அந்த பகுதியில் பல தீவிரவாத தாக்குதல்களும் யுத்தங்களும் வந்துகிட்டு இருக்கு. ஈரானில் இருந்து பல சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் ஈராக் சிரியா வழியாக லெபனானில் இருக்கிற ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு போகுது. இந்த ஏவுகணைகளை வைத்து தான் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்கு எதிராக பல தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. இப்படி ஈரான் இந்த ப்ராக்ஸி வாரை இஸ்ரேலுக்கு எதிராக மிக அதிக அளவில் செயல்படுத்துது. அதனால தான் இஸ்ரேலும் பல முறை சிரியாக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிற இடங்கள் மேலே தாக்குதல் நடத்தும், அல்லது ஈரானுடைய ஆயுதங்கள் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுக்காக போய்கொண்டிருக்கிற அந்த கான்வாய் மேலே தாக்குதல் நடத்தும். இப்படி சிரியா ஈராக்குள்ளே போய் பல தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியிருக்கு. அப்படி ஒரு தாக்குதல் தான் இது. ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய மிக உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் இங்கே கொல்லப்பட்டதனால் இப்போது ஈரான் இந்த முறை ப்ராக்ஸி வார் இல்லாமல் நேரடியாகவே இஸ்ரேலை தாக்கியிருக்கு. ஈரானுடைய இந்த தாக்குதல் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா இந்த ட்ரோன்ஸு ஏவுகணைகள் எல்லாம் ஈரான்லேருந்து இஸ்ரேலை வந்தடைகிறதுக்கு முன்பாகவே வழியிலேயே நிறைய ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டது. அமெரிக்கா, பிரிட்டன், ஜோர்டான் இவர்கள் எல்லோரும் வழியிலேயே பல ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள். இதுலேயும் தப்பி வந்த ஒரு சில ட்ரோன்கள் ஏவுகணைகள் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு வந்துச்சு. அதையும் இஸ்ரேல் அயன் டோம் மூலமாக தடுத்து அழித்து விட்டார்கள். ஈரான் அனுப்பிய மிசைல்ஸில் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து ரொம்ப வேகமாக போகக்கூடியது. இதை தடுத்து அழிப்பது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதையுமே இஸ்ரேல் தடுத்துருக்கு. 5 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இஸ்ரேலுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய நவாட்டிம் ஏர்பேஸில் வந்து விழுந்திருக்கு. இந்த ஏர்பேஸை குறிவைத்து தாக்கியிருக்கிறாங்க. ஏன்னா இங்கே இருந்து தான் இஸ்ரேலிய விமானப்படை போய் சிரியாவில் தாக்குதல் நடத்தியிருக்கு. ஆனால் இந்த விமானதளம் தாக்கப்பட்டிருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. ஓடுதளம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு டிரான்ஸ்போர்ட் விமானம் பாதிக்கப்பட்டிருக்கு. பேலிஸ்டிக் மிசைல் மிக அதிக தூரம் 15,000 கிலோமீட்டர் வரை போகக்கூடியது. க்ரூஸ் மிசைல்னால் அப்படி இல்லை, அது ஒரு 4,000 கிலோமீட்டர் வரை தான் போகும். இந்த பேலிஸ்டிக் மிசைல் வந்து எப்படின்னா ராக்கெட் மாதிரி அது மேல் நோக்கி போகும். காற்று மண்டலத்திலலாம் தாண்டி அப்படி மிக உயரத்துக்கு போய் அதோடைய இலக்கை நோக்கி போய் விழும். ஆனால் க்ரூஸ் மிசைல் அப்படி கிடையாது, பூமியின் நிலப்பரப்பை ஒட்டி போகக்கூடியது. அதனால் இதை ரடாரில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இந்த பேலிஸ்டிக் மிசைல் ரொம்ப வேகமாக போகும். க்ரூஸ் மிசைல் அப்படி கிடையாது, 1000 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான். பேலிஸ்டிக் மிசைல்னு அப்படி கிடையாது, 25,000 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதனால் பேலிஸ்டிக் மிசைலை தடுத்து தாக்கி அழிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஆனால் அப்படி இருந்தாலும் இஸ்ரேலுடைய அயன் டோம் சிஸ்டம் வந்து இவைகளையும் தடுத்து நிறுத்தியிருக்கு. 99% தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. 1% தான் மிசைல்ஸ் வந்து தாண்டி வந்து இஸ்ரேலுக்குள்ள விழுந்து சிறிய அளவு பாதிப்பு உண்டு பண்ணியிருக்கு. Israel's military spokesman said the nation's defense systems detected incoming drones, cruise missiles, and ballistic missiles launched from Iran and its proxies. ஏன் அரபு தேசங்களோட சம்மந்தமே இல்லாத ஈரான், ரொம்ப தள்ளி இருக்கிற அந்த ஈரான் ஏன் இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தேசங்களுக்கு எதிராகவும் இப்படி தாக்குதல்களை நடத்திக்கிட்டே இருக்கணும்? ஈரானில் பொருளாதார பிரச்சனை, உள்நாட்டில் மக்களுடைய அதிருப்தி அந்த அரசாங்கத்துக்கு எதிராக இருக்குது. அப்போது இந்த பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்பணும் அல்லது இந்த அரசாங்கம் தப்பணும்னு நினச்சா அதுக்கு ஒரே வழி இஸ்ரேலை ஒரு பெரிய எதிரியாக காட்டி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை, யுத்தத்தை ஆரம்பிக்கிறது தான். அதனால தான் ஈரான் தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக பல தாக்குதல்களை நடத்தி கொண்டே தான் இருக்குது. அரபு தேசங்களுக்கு இஸ்ரேல் ஒரு பொது எதிரியாக இருக்குது. அதனால் அதற்கு எதிராக தாக்குதல் நடத்தினா பல அரபு தேசங்கள், இஸ்லாமியர்கள் எல்லாம் தன்னோட சேர்ந்துக்குவாங்க, அவங்க ஆதரவு கிடைக்கும்னு சொல்லி தான் தொடர்ச்சியாக ஈரான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டே இருக்குது. சவுதி அரேபியா, UAE, ஜோர்டான் இதெல்லாம் ஈரானுக்கு ஆதரவாக இல்லை. இப்போது இந்த ஈரானுடைய இந்த ஏவுகணை தாக்குதல் நடக்கும்போது கூட ஜோர்டான் தேசம் அவர்களுடைய வான்வெளி வழியாக வந்த பல ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியிருக்கு. அமெரிக்கா கேட்டதுனால ஜோர்டான், UAE, சவுதி அரேபியா எல்லாமே இந்த ஈரானுடைய மிசைல்ஸை தடுக்கிற வேலையில் உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடியை சரியான நேரத்தில் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கு. இது இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு. இதுவரை ப்ராக்ஸி வாராக இருந்தது, இப்போ ஈரான் இஸ்ரேல் நேரடி யுத்தமாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிச்சிரும், அதனால் அதனுடைய அணு உலைகளை தாக்கணும் அப்படிங்கிற முடிவோட இஸ்ரேல் இருந்தது. இப்போ இதை ஒரு காரணமாக வைத்து கூட அந்த தாக்குதலை நடத்தலாம்.
இந்த செய்திகளை நம்ம பல நியூஸ் சேனலில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் இதுக்குன்னு தனி வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் தமிழில் இருக்கக்கூடிய பல நியூஸ் சேனல், யூடியூபர்ஸ் எல்லாருமே தவறான தகவல்களை தான் கொடுக்குறாங்க. ஏன்னா எப்போவுமே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிரான செய்தியை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது. பெரும்பாலான இஸ்லாமியர்களுடைய மனநிலையும் இஸ்ரேல் தோக்குது, இஸ்ரேல் அடி வாங்குது அப்படின்னு கேட்க தான் விரும்புகிறாங்க. இதனாலேயே இந்த பொய் செய்திகளை கொடுக்கக்கூடிய சேனல்ஸை நம்பிக்கிட்டும் இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அதிக வியூஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக, இதற்காகவே இப்படி எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு எதிரான செய்திகளை கொடுக்கறது. இப்போ ஈரான் தாக்குதல் தோல்வி அடைந்தது அப்படின்னாலும், இல்லை அது பெரிய வெற்றி, இஸ்ரேலுக்கு பெரிய அடி, இப்படி பேசும்போது அவங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் வர்றாங்க. அதனால தான் இவங்களும் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப பேசி அதை காசாக்குறாங்க.